இதயம் wishes you a very happy new year. பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக பேரை நண்பர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டு மேட்டூர் டேம் 3வது முறையாக இன்னும் 2 மணி நேரத்தில் 120 கொள்ளளவை எட்டப் போகின்றது. சாயங்காலம் 4 மணிக்கு உபரி நீரா ஒரு 3000 கனஅடி வெளியே போகின்றது. இன்னைக்கு மேட்டூர் அணை ரம்மனத 3வது முறையா இன்றோடு தொகுதியில் ரம்பி உபரி நீர் போக போகிறது. மருத்துவ ஐயா சார்பிலும் அந்த அன்புமணி சார்பிலும் நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். மகிழ்ச்சியின் காரணம், சென்ற 5 ஆண்டு காலத்துக்கு முன்பாக அணை 100க்கு கீழே 80 கீழே 24 அடி தண்ணியெல்லாம் வந்தது. வறண்டு போன நிலையெல்லாம் இருக்கின்றது. இப்போ இந்த ஆண்டு 2021, 22, 23, 24 3 ஆண்டு காலத்தில் மேட்டூர் அணை ஆண்டவ முன்னியத்தில் தொடர்ந்து 120 அடி எட்ட போகுதுன்னா 2 மணி நேரம் சரியா 4 மணி அளவில் 120 அடி ரம்பி 3000 கனஅடி வெளியே போகுது. இப்போ நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசணும். ஆட்சித்தலைவர் அவர்களே, நீங்கள் சிஇ நீர்வளத்துறை ஆதார சிஇ அவர்களிடம் உபரி நீர் திட்டத்தை உடனடியாக உசார் நிலையில் வைக்கப்பட்டு நீங்கள் காலை விடிய காலம் உபரி நீர் திட்டத்தில் பம்பேற்று நிறையில் தண்ணியை நீங்கள் தொடங்குங்க. என்ன இப்போ கலெக்டர் பேசணும். சார், நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். செக்கானேரி, நம்மளுடைய பொட்டுநேரி, விருதாசம்பட்டி, காளிப்பட்டி ஏரி, நம்மளுடைய முத்தாம்பட்டி ஏரி, தொடர்ந்து சங்ககிரி வரையும் இந்த தண்ணி அனுப்பணும். இந்த பக்கம் ஜலடாபுரம், சவரியோர், சங்ககிரி. 3வது கேட்கறதுலாம் பல ஏரிக்கு தண்ணி போக முடியாமல் ஆக்கிரமிப்பு இருக்கின்றது. பழைய ஆட்சித்தலைவர் கார்மேகத்திடமும் சொன்னோம், தண்ணி எப்படி போகும், இந்த ஏரியிலேருந்து அடுத்த ஏரிக்கு போகணும்னு சொன்னால் ஆக்கிரமிப்பு அகற்றணும். அதை பிடபிள்யூ நீர்வளத்துறை ஆதார துறை உடனடியாக தண்ணி கடலில் கலக்கணும்னு சொல்கிறோம். முதலமைச்சர் சொன்னோம். முதலமைச்சரும் நம்மளுடைய அண்ணன் துரைமுருகன் அவர்களும் இல்லை கடலில் கலக்காம உபரி நீர் திட்டம் மேச்சேரி, நம்மளுடைய காளிப்பட்டி ஏரி, சங்ககிரி வரையும், துளசிமுட்டி வரையும், பெரியாரிப்பட்டி வரையும் நாங்கள் அனுப்புகிறோன்னு சொன்னாங்க. அங்கே போனால் இந்த ஏரியில் அந்த பக்கம் போகிறதுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றலை, தூர் வரல. என்ன காரணம்? எத்தனை போக்கு. அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் தண்ணி இல்லை. அந்த தண்ணி ரொம்ப போகுது. வெறும் 2850 கனஅடி தான் வருது. மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த உபரி நீர் வெளியே போகாமல் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு தான் நோக்கம். அதில் 2வது நம்மளுடைய பாருங்க, 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு தண்ணி கெமிக்கல் கலந்து பச்சை நிறமாக காட்சி அளிக்குது. இங்கேருந்து 16லேருந்து 1 கிலோமீட்டர். இதுக்கு என்போர்ஸ்மெண்ட் கெமிக்கல் டீம் இதை எப்படி அப்புறப்படுத்துறது? அதிகப்படியாக 60% குடிநீருக்காக பயன்படுறது. 2வது கால்நடை, ராவாட்டா கால்நடை குடிக்குது. இதை நான் கத்துன்னு கத்திட்டு இருக்கிறோம். நான் யாரையும் குறை சொல்ல நோக்கம் இல்லை. முதலமைச்சர் கவனத்துக்கு போயிருந்தா அதை செஞ்சிருப்பார். நீர்வளத்துறை அமைச்சருக்கு போறதே இல்லை. அவர் சீனியர் அமைச்சரா வந்துட்டு போறாரு. அவர் வேலை தானே இது. அவருடைய இந்த சி அதிகாரி, எஸ்சி, சிஇ, இந்த பொறியியல் துறை என்போர்ஸ்மெண்ட்லாம் அங்க அனுப்புறதில்லை. அண்ணன் துறைமுறைகிட்ட அனுப்புங்க. இந்த பச்சையா மாறுறது இது எப்படி பாருங்க. இதை குடிக்க முடியுமா? நிருபர், நீ பாரு, நீலந்தூர் தானே. இது சேலம் மாவட்டம், வேலூர், ஆத்தூர், நரசிங்கபுரம், வேர்க்கல்புதூர், பிஎன்பட்டி, சேலம் மாநகராட்சி, ஸ்டீல் பிளான்ட், இவ்வளோ மக்களும் குடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் குடிக்கிறாங்க. நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம். 1 கிலோமீட்டருக்கு பச்சை, பாசம், கெமிக்கல், கழிவு, அழுக்கு இதெல்லாம் இருக்கின்றது. இதை நீர்வளத்துறை ஆதார அமைச்சர், மூத்த அமைச்சர், நீங்கள் எல்லாத்துக்கும் 5 முறை அமைச்சர் வந்திருக்கிறீங்க. நீங்கள் உடனே ஒரு கெமிக்கல் டீம் என்போர்ஸ்மெண்ட் என்ன பார்த்து குடிக்கிற காவேரி தாயில என்னமோ இருக்குதுன்னு சொல்கிறான் மேட்டூர் எம்எல்ஏ. அதை போய் உடனடியாக ஒரு டீம் போட்டு அந்த கழிவை அகற்றுங்க. எங்கேருந்து வருது அதை தடுங்க. இதுதான ஒரு பெரிய சமாச்சாரம். இங்கேருந்து தஞ்சாவூர் போக போகுது, திருச்சி போக போகுது, கரூர் போக போகுது. இதை பார்க்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கும், நீர்வளத்துறை ஆதார அமைச்சருக்கும், நம்மளுடைய மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தங்கம் தென்னரசு, நான் ஏற்கனவே சொன்னேன், தர்மல்ல பர்னஸ் ஆயில், லூப்ரிகேஷன் ஆயில், கல்ஃப் ஆயில் கலந்து பண்ணியிருக்குது. அந்த துறையினுடைய அமைச்சர் முகாமிடணும்.
அந்த துறையினுடைய தலைவர் முகாமிடணும். அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது. இப்ப நம்மளுடைய மாவட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் வந்தாரு. அவர் அமைச்சர் தான், சுற்றுலா அமைச்சர், துறையினுடைய அமைச்சர் கிடையாது. அவருக்கு அதிகாரம் கிடையாது. உடனே 20 லட்சம் சாங்ஷன் பண்ணு, இதை கெமிக்கல் போடுன்னு அவர் மாவட்ட அமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது. அவர் ஒரு அமைச்சருங்கிற முறையில் ஆறுதல் சொல்ல வர்றாரு. இறந்தவர்களுக்கு நிவாரணம் கொடுக்க வந்தாரு, அடிப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வந்தாரு. துறை ரீதியாக அவர் ஆர்டர் போட முடியாது. தண்ணியில பாரு கெமிக்கல் கலந்துருக்குது, பாசி அடைஞ்சிருக்குது. சொல்றேன், என்ன காரணம்னு தெரியல. இல்ல நம்ம என்ன அரசாங்கத்துல மக்களுக்கு சுகாதாரமா தண்ணி கொடுக்க வேண்டியது கடமை, பாதுகாப்பட்டு குடிநீர் கலந்து குடிக்கிற வேண்டியது கடமை. இந்த என்ன கலந்துருக்குது அது அப்புறப்படுத்த வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அதுக்குதான் அதிகாரம், சேர்மன், இஎஸ்சி, அதுக்கு உண்டான செலவு, ஜீவோ இருக்குது. 2 கிலோமீட்டருக்கு மேட்டூர், இந்தியாவில் பெரிய அணை மேட்டூர். இதை வந்து அதிகாரிங்க பாசி படர்ந்து இருக்குது, கெமிக்கல் கிடையாது. அதை டெஸ்ட் கொடுக்க சொல்லு, டெஸ்ட் போட்டு கொடுக்க சொல்லுங்க. பிரைவேட்லயும் கவர்மெண்ட்லயும். இதனால என்ன பாதிப்பு இருக்கு? ஏங்க, ஆஸ்மா, அலர்ஜி, வயிற்றுப்போக்கு, வாந்தி போக்கு, கால்ரா, தண்ணி காய்ச்சி கொடுக்க சொல்றாங்க. அப்ப இந்த பாசி பாருங்கடா, இந்த தண்ணியில 1/2 லிட்டர் தண்ணியில பாருங்க பூரா பச்சையா தெரியுது. குடிக்க யாரையாலும் இந்த அதிகாரிகளுக்கு குடிக்க சொல்லுங்க பாக்கலாம். பாசின்னு தானே சொல்றாங்க, அந்த அதிகாரி வந்து குடிக்க சொல்லு, உட்காந்து குடிக்க சொல்லுங்க போல. சுத்திகரிப்பு நிலையம் மூலமா சுத்தம் பண்ணி தான் தண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி சொல்றாங்க. ராவாட்டா குடிக்கிறவங்களுக்கு, ஆடு மாடு விவசாயிகள் ராவாட்டா குடிக்கிற அவங்களுக்கு எந்த சுத்திகரிப்பு நிலையம் சுகாதாரமா சுத்தம் பண்றாங்க? யாரு அது அமைச்சர்? உறுதிப்படுத்தி சொல்லுங்க. CO2 பண்ண சொல்லு, செட்டிலிங் பிளான்ட் இல்ல. நீங்க இது சட்டமன்றத்துல நான் பேசுறேங்க, உரிய பதில் இல்ல. நீங்க உங்களோட நடவடிக்கை இல்லைன்னா நாங்க மறியல் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஒரு டீம் கெமிக்கல் போட்டு நான் டெஸ்ட் போட்டு எடுக்க போறேன். உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? இருக்க. எங்க 52 துறைக்கு அமைச்சருக்கு நான் தான் அங்க அதிகாரி. 52 துறைக்கு மேட்டூருக்கு மக்களுக்கு, மேட்டூர் மக்களுக்கு அனைத்து துறைக்கும் நான் தான் பாதுகாப்பு, வளர்ச்சி திட்டம், ரோடு, குடிநீர், நம்ம சுகாதாரம்,